இல்லை பெருசாக வைக்காதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுவோம். பொஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் கொத்துரொட்டி வருது. இப்போ நமக்கு எப்படி லைனில் இடையில கூடுறோம் பார்த்து பழங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜப்னா வரேன். வேறு லெவலில் அடிக்கும். அந்த ஹார்ட் ஷேப்பில் போட்டு அப்படி செஞ்சுருக்காங்க. வந்து இப்படி மிச்சத்தை வந்து வச்சுட்டு போகிறது ஒரு பிள்ளையான ஒரு வேலை. தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடணும். இப்படி வீடியோ எடுத்து போக 8 மணி என்ன ஓடத. இப்போ 9 மணி என்ற 8:30 9 மணி ஆகுது. இந்த திறப்பீங்களா? இந்த திறப்பீங்க. இத்தாலியிலிருந்து வருகை தந்திருக்கும் அண்ணன் ரொட்டி பிரட்டி கொண்டிருக்கிறோம். சாப்பாட்டு திருவிழா என்று வைத்ததுக்கு பல வந்து வெளிச்ச திருவிழான்னு வச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பார்த்து எல்லாம் அங்கே காணல இந்த அறிக்கை வேலை இல்லை நட்டம். கன நேர காத்திருப்புக்கு பின்னர் வந்து பார்க்குற நேரம் புல்லுக்குள்ள உண்டையும் காணல. மட்டன், கட்டல் பீஸ், சிக்கன் கறி எடுத்திருக்கேன். புட்டும் ஆட்டிறைச்சி கறியும் அதான் சரியான ஃபேமஸ். இட்லியும் சம்பல், இட்லி சம்பல், பருப்பு கறி. அப்பா டீ ஏண்டா டீ தான் உண்மையிலே அந்த மாதிரி. லைட் செட்டப் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே நல்ல ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓமா பாட்டு டான்ஸ் டெக்கரேஷன்ஸ் இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம். அத்தான் 600 ரூபாய் அடிப்பாரா? தமிழ் பேச மனிதர்கள் உங்களுக்கும் வணக்கம் மற்றும் சந்தோஷம். இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு 7ஆம் தேதி ரீச்சாவோட உணவு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக வந்து கிளிநொச்சியில இருந்து ரீச்சாக்கு வந்து போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்குது, அப்புறம் வந்து இந்த உணவு திருவிழா எப்படி நடக்குது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம்ல நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. அவங்க யாருன்றதையும் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க. அப்பதான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ரீச்சாக்கு வந்தாச்சு. இப்ப இப்படியே வந்து லைன்ல நின்று வாகனத்தை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு நீங்க பெரிய பார்க்கிங் இருக்குமெண்டு. ஆமா அங்கே வருது பார்க்கிங். ஓ அதோட இப்ப வந்து சீசன் தானே, வெளிநாட்டு சீசன் ஆமே. ஆட்கள் கூட வாரா நல்லூர் வர வருது. அப்ப பார்க்கிங் உள்ளுக்குள்ள ஃபுல் ஆயிட்டேன்னு சொல்றதால வந்து பார்க்கிங் வெளியில தான் போறோம். உள்ளுக்குள்ள கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கொண்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச்சாக்கு வந்தாச்சு. இப்படியே வந்து ரீச்சாக்குள்ள போயிட்டு யார் வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எல்லாத்துலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. முகேஷும் நம்மளுடைய தனுஜனும் வந்திருக்காங்க. அதில் வந்து அப்பா வந்திருக்காரு, அப்புறம் தங்கச்சி வந்திருக்காங்க. 4 பேர் நம்ம வந்து போகிறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்குது, அனுபவங்கள் எப்படி இருக்குது, சாப்பாடுகள் எப்படி இருக்குது, 3000 ரூபா டிக்கெட், 3000 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோத்துக்கு சாப்பிட்றோம் என்ற எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். காணொலி வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து வந்தாச்சு. டிக்கெட் உடைக்கிற இடத்த வந்து பார்க்குறோம். டிக்கெட் உடைக்கிற இடத்த போயிட்டு வந்து டிக்கெட் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம். பாட்டு போகுதோ இல்லையோ சாப்பாடு முக்கியம், நமக்கு சோறு முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது 3000 ரூபா டிக்கெட். அது வந்து போட்டிருக்குது உணவு திருவிழா. வந்து செக்கிங் போய் கொண்டிருக்குது. புக் பண்ணியாச்சு எல்லாம். ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து வந்தாச்சு. மெயின் விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஒரு பேண்ட் ஒன்று வந்துருக்காங்க. ஈஸா காட்டு, கையை தூக்கி காட்டு. கையில் ஒரு பேண்ட் ஒன்று தந்துருக்காங்க. இப்போ இந்த பேண்டை வச்சுக்கொண்டா நம்ம உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து போய் வந்து இந்த பேண்டை காட்டி தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரீச்சான்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சியின் இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் ரீச்சா. பார்த்தீங்கன்னாலே விளங்கும். பகலில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம், நைட்டில் வந்து கிளியராக இல்லாமல் தான் இருக்குது வீடியோஸ். வந்து ஆரம்பத்திலே வந்து முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ மெயின் பிரச்சனை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கலராக ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த வெல்கம் ட்ரிங்கை வந்து நம்ம வந்து பிடிச்ச நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிடலான்னு சொல்லி நிறைய பேர் முன்னுக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ நாமளும் அதே போல தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம் என்ன செய்யணும் சொல்லி யோசிப்போம். நம்ம இந்த இடத்துல இருந்து வந்து லைட்னிங் எல்லாம் செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்த இடங்களில் வந்து லைட் செட்டப்புகள் இல்லை. ஆக்களுக்கு வந்து கோச்சி போய் கொண்டிருக்குது முன்னுக்கு. அதில் வந்து ஆக்கள் ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்காங்க. பின்னுக்கு வந்து போலீஸ் ஆக்கள் இருக்காங்க, பாதுகாப்புக்காக இருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரீச்சா மகிழ்ச்சியின் உச்சம்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரீச்சான்றதை வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம்னு சொல்லி தான் சொல்லணும். அப்படி எல்லா விஷயமுமே வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் ரீச்சாக்கு வந்ததில்லை. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு. ஆனால் பார்க்குற நேரம் ஒவ்வொரு விஷயங்களும் வேறு லெவலில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும். இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பார்த்த உடனே என்ன விஷயம்ன்றது பிடிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கீங்க பார்த்த உடனே. சரி, தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது, என்னென்ன இப்போ போகுது இந்த நாள் வந்து சொல்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம்.
போக்குவரத்து வசதி வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இப்போ வந்து மினி பஸ் ஒன்றில் வந்து போய் கொண்டிருக்கோம். தூரம் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறதால வந்து போக்குவரத்து வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ரோசா பஸ்ஸில் வந்து சுற்றி போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் வந்து நடந்து போகக்கூடிய தூரத்தை வந்து நம்ம வந்து குறைச்சி கொள்ளலாம். ஃபோனை வந்து வெளியில் நிட்டுனா ஃபோன் போயிடும் போல இடங்கு. இப்போ வந்து இது வந்து மெயின் இடம் வந்து வந்திருக்கோம். அதாவது நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். டெக்கரேஷன்ஸ் இதுகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து அந்த டெக்கரேஷன் முன்னுக்கு அந்த பூவெல்லாம் போட்டிருந்துச்சு. அந்த இது வந்து இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அறிகின்றது ஃபோட்டோக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டுருக்காங்க. நாங்களும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் அந்தளவுக்கு எவ்வளோதுக்கு நல்லா வந்துச்சுன்னு சொல்லி தெரியலை. அப்படியே அந்த லைட் செட்டப் அப்படியே வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து மற்ற லைட் செட்டப்புகள் இருக்குது. பனங்கல் குடிக்கிறதுக்கு போகிறாங்க. பனங்கல் இல்லை குடிச்சிட்டு போகிறோம் சாப்பிடலாம் நேரம். இப்போ வந்து கல் குடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ கல் வந்து குடித்ததுக்கு பிற்பாடு அடுத்தது வந்து பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடியல் கூழ் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. கல்லும் கருவாடும் கல்லுக்கு வந்து சைடிஷ் வந்து கருவாடு கொடுத்து கொண்டிருக்காங்களா. ஒவ்வொரு அந்த உணவுகளும் கொடுக்குறதுக்கு பின்னுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து செட் பண்ணிக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து கல்லும் குடிக்கிறதில்ல, அதாவது நம்ம ஒரு டீ டோட்டலர்ன்றதை வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சு கொள்ளணும். இதுக்குள்ளே என்ன இருக்கு? இப்போ வந்து அடுத்த செக்ஷனுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்துருக்குது. முன்னுக்கு மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் முடிஞ்சு போகிறாங்களோ தெரியல, வந்து பின்னுக்கு வருவாங்க. அப்படியே பாருங்க தெரியும் மயிலாட்டம் போய் கொண்டிருக்குது. மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க முடிஞ்சுதானே தெரியல போய் கொண்டிருக்குது. இதுக்குள்ளே வந்து இனி சாப்பாடு ஐட்டங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்தே நம்ம எல்லாத்தையும் வந்து தேவையானதை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கட்டு அடிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கட்டுக்குள்ளேயும் வந்து என்னென்ன விதமான சாப்பாடுகள் இருக்குது என்றதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து புட்டு ஸ்பெஷல். இங்கே புட்டும் வந்து சோபரசிம்மா புட்டு, அதில் வந்து லைனில் குளர் புட்டில் வந்து அவிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி கறிகளும் கொடுத்து கொண்டிருக்காங்க. என்ன மாதிரி குவான்டிட்டி எடுக்கலாம், அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட் தானன்றதெல்லாம் வந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக. வந்து புட்டுக்கு லைனில் நிற்கும். கூட எடுக்கக்கூடாது. நீங்கள் போட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் புட்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கமரா இருக்கு கையில் இல்லை பெருசாக வைக்காங்க, கொஞ்சமாக சாப்பிடுவோம். கொடுத்து ஆட்டுற ஜாமத்தில் ஆண்டு வைக்கல காணும் சிக்கனை படுத்தணும். உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம முருங்கைக்காய் ஆட்டுறதுக்கு மட்டும் சொதியை சொட்டு ஊத்து சொதி சொட்டு சாப்பாடை வந்து முடிய வந்து சாப்பாடை வந்து கொண்டு வந்து ஃபில் பண்ணி கொண்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கியூ ஒன்று இருக்குது, பெரிய கியூ இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு லைனில் வந்து பின்னுக்கு ஆக்கள் இருக்காங்க. ஓமா பாட்டு டான்ஸ் கொண்டு போகுது பாருங்க பின்னுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன், கட்டல் பீஸ், சிக்கன் கறி எடுத்திருக்கேன். ஐயோ களைச்சி போயிட்டாங்களோ. பொடியும் பாயப்புறம் அதான்டா பாஜர். அதான் என்ன மாதிரி முதலாவது செக்ஷன் வந்து முடிஞ்சிருக்குது வெற்றிகரமாக. சொன்னால் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் புட்டும் ஆட்டிறைச்சி கறியும் அதான் சரியான ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் லுக் அதை பார்த்தாச்சு. அடுத்தது வாங்க. அடுத்தாச்சு இல்லை நல்லா வந்து சாப்பிட்றீங்க. அது ஆட்டிறைச்சி மட்டும் அன்லிமிட்டட் இல்லை. அன்லிமிட்டட் இல்லை. நம்ம திருப்பி அடுத்த லைனில் போய் நிற்கணும். ஆட்டிறைச்சி செகண்ட் டைம் பண்ணோம்னா அதில் வந்து தண்ணி கொடுக்காங்க. அதில் அது மட்டும் சாரி நாங்கள் இப்போ இப்போதைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை. பொடியல் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு இதுகளை பார்க்குறதையும் விட வந்து நம்ம ஊர் பக்கம் அந்த கோயில் திருவிழாக்களில் வந்து லைட்டுகள் சோடிச்சு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா ஃபீலிங் தான் வந்து வருது நம்மளுக்கு. நம்மளுடைய மட்டக்களப்பு ஃபேமஸான அப்பம் சுட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து மட்டக்களப்பில் இருந்து ஆக்கள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னது. அது என்ன மாதிரி உண்மை தெரியல, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி. வந்து மொரக்கட்டாஞ்சேனியிலேருந்து வந்திருக்காவும். கோட்டக்களத்துலேருந்து வரலையே ஒருத்தர். நாங்கள் மட்டக்களப்பு தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையோட வந்து மசாலா டீ கொடுத்து கொண்டிருக்காங்க. இங்கே டீ எடுக்கலாமா? மசாலா டீ உண்டு வாங்க. உண்டு பாதி. இப்போ வந்து காவா சாய் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது மசாலா டீ வாங்கியிருக்கேன். அப்பா டீ ஏண்டா டீ தான் உண்மையிலே அந்த மாதிரி அங்கே பக்கம் வந்து அப்பத்துக்கு தான் வந்து நிறைய கியூ இருந்துச்சு. போன முறையும் சொல்லியிருந்தவர் அப்பம் வந்து போன முறை எடுத்த கூட பேர் எடுக்கப்புறம்னு சொல்லி அப்படி இருந்த மாதிரி தெரியல. ஒரு 4 பேர் தான் இருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து அடுத்த செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. அதான் நீங்கள் தானே நல்லா இருக்கீங்க. லைட் செட்டப் உண்மையிலே லைட் செட்டப்புக்கு மட்டுமே வந்து அப்படியும் 1 கோடி ரூபாய்
லைட் செட்டப் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே நல்ல ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸுக்கு வந்து நல்ல மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதனால் பறை இசை பறை டிஜே அடித்தாலும் நம்மட பறைக்கு பறை இதில் இருந்து புகைப்படம் எடுத்தாலும் நல்லா இருக்குமா. அடுத்த லைட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு அடுத்த லைட் செட்டப் இருக்குது. இப்போ மெயினாக வந்து லைட் செட்டப்புக்குன்னு சொல்லியே நிறைய செலவழிச்சிருப்பாங்க போல இருக்குது. வந்ததுலேருந்து பார்க்குறதுக்கு முக்கியமான இடங்கள்னு சொல்லி பார்த்தா வந்து லைட் செட்டப் மட்டும் தான் இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த இடம் வந்துச்சு. இப்போ இட்லியும் இட்லி சம்பல் பருப்பு கறி வாங்கியிருக்காங்க. பிசா வந்து பிரியாணி வாங்குறதுக்கு ஓடி போய் கொண்டிருக்காது. வாங்குறதுக்கு கண்டு வந்தால் லைனை பார்த்தீங்கன்னாலே விளங்கும். பெரிய ஒரு கியூவை கொண்டிருக்குது. இந்த கியூவில் ரெண்டு வந்து பிரியாணி சாப்பிட்டோம்னு சொன்னால் இந்த தினம் வந்து நம்மளுக்கு பிரியாணி மட்டும்தான் சாப்பாடு அறியும். அப்போ அதால் வேறு எதுவும் சாப்பாடுகள் வந்து கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரியாணி என்றதையும் விட மற்ற சாப்பாடுகள் எதுவும் என்னமா இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இது வந்து ஃப்ரூட்ஸுகள் கட் பண்ணி வச்சுக்காங்க. அது வந்து 8 மணிக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதாவது ஆக்களை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களா. இப்போ வந்து ரீச்சாவோட போயிடுறதுக்கு வந்துருக்கேன். நான் உள்ளுக்குள்ளே வந்து கோச் செட்டப்பில் வந்து சாப்பாடுகள் வந்து டைனிங்கில் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. உள்ளே வந்து என்னென்ன மாதிரி சாப்பாடுகள் இருக்கேன்னு தெரியாது. செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு கிளாக் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு கோச் வண்டி ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்குது. அதுக்குள்ளே வந்து சாப்பாடுகள் கொடுக்குற மாதிரி செட்டப் வந்து செய்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சாப்பாடுகள் எடுத்துட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்படி மிச்சத்தை வந்து வச்சுட்டு போகிறது ஒரு பிள்ளையான ஒரு வேலை. தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடணும். தேவைக்கு அதிகமாக வந்து சாப்பிட்றது இன்னொரு ஆள் சாப்பாட்டை வந்து கெடுத்துக்கொள்ளும். இப்போ அதை வந்து இவ்வளோ மிச்சம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு உண்மையிலே ஒரு பிள்ளையான ஒரு அன்லிமிட்டட் சாப்பாடுனாலும் வந்து லைன்லேயே வந்து மணித்தேல கணக்கு வந்து வேஸ்ட் ஆகி போய் கொண்டிருக்கு. பின்னுக்கு வந்து லைனை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் லைனில் நினைக்காங்க. அதே மாதிரி முன்னுக்குமே வந்து நிறைய பேர் லைனில் நின்று கொண்டிருக்காங்க. அன்லிமிட்டட் சாப்பாடுன்னு சொல்லி சொன்னால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அன்லிமிட்டடாக சாப்பிட்டு கொள்ளலாம். அதை தவிர்த்து சாப்பாடுகளை வந்து வீண் விரயம் செய்கிறது அதில் வந்து தவிர்த்து கொள்வது நல்ல. இந்த காணொலி பார்க்குறார்கள் வந்து நீங்கள் வரீங்களா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு சாப்பிடலாமோ அந்த அளவுக்கு எவ்வளோத்துக்கு வாங்கி சாப்பிடலாம் அவ்வளோத்துக்கு சாப்பிட கொள்ளுங்க. சாப்பிடுறது வந்து அந்த உணவை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிடாம இன்னொருத்தங்களுக்கு விட்டுட்டு போகிறது பெட்டர்னு சொல்லி நினைக்கிறேன். 1 மணி நேரம் காத்திருப்பு பின்னர் தற்சமயம் பிளேட் மாத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த பிளேட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இது சாப்பாடு ஒன்றும் கிடைச்சமா இல்லை. எங்களோட நல்ல மனசால ஒரு 3 பேரை விட்டுருக்கோம். அவங்கள வந்து வீடியோவில் காட்டவனா தான். அப்போ அதில் எங்களுக்கு ஒழிச்சு 1000 தருவாங்க. ஒரு ஆள் ஆகி ஏறி மண்டையில் கூட்ட போகிறாங்க. உனக்கு வா இதுக்குள்ள வா. பிளேட் மட்டும் தான் மிச்சம் மக்களே. இந்த ஒரு முன்னுக்கு ஒரு குட்டி பிள்ளை ஒன்று வந்து நிற்கிது. பார்த்து கொடுங்க ஆளை. இப்போதான் முன்னுக்கு இடையில வந்து புகுந்தாள் மக்களே. யூடியூப்பில் அடிச்சு பாருங்க நாளைக்கு. சும்மாவோ சொல்கிறா நம்மளை பற்றி எடுக்கலண்ணா. நாங்கள் பார்த்துட்டோம். இந்த பிள்ளை விளையில இல்லை அவங்க எங்களோட வந்தாங்க ஃபேமிலி. ரெண்டு தங்கச்சி சிக்கன் பாய் தரணுமா? உன்னால விட்டுருக்கேன் படத்தையா. சின்ன ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாலே தப்பிதியல் என்ன 2 எப்படி லைன்ல இடையில கூடுறி பார்த்து பழங்க. பல நேரம் காத்திருப்புக்கு பின்னர் வந்து பார்க்குற நேரம் உள்ளுக்குள்ள உண்டு இங்கானல்ல. இவ்வளோ நேரம் நம்ம படத்தை நின்ற டைமுக்கு அங்கே போயிருந்தாலும் வேறு சாப்பிட்றீங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முடிஞ்சது போல இருக்குது. என்னத்தான் இது கடைசியா? இது மட்டும் தான் கிடைச்சிருக்குது. பாபிக்கு முடிஞ்சா நாலு கிரில் தூக்கி போட்டுருச்சு. போதும் பின்னுக்கு நாங்களும் இருக்கோம். டேய் அவைய உண்டு தான் நடத்தும். ட்ரெயினுக்குள்ளே வந்து டைனிங் எடுக்கிறதுக்கு பிளேட்டில் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு துண்டு சிக்கன் பீஸு கடை எவ்வளோ ஒரு நின்று நம்ம இந்த துண்டு கடை 1 மணி நேரம் லைனில் நின்று இந்த துண்டு இதுக்கு 1 மணி நேரம் லைனில் நின்று அங்கால போய் இந்த பரவாயில்ல. யார் அதான் உள்ளுக்குள்ள போம்பா.
ஒரே ஒரு குறுக்கள் வராறு படி விடுங்கோ. இந்த பார்த்து எல்லாம் அங்கே காணல ரெண்டு இருக்கு. வேலை இல்லை நட்டம். அப்போ வரக்குள்ள 8 மணிக்கு திறக்கிறேன்னு சொன்னவங்க இப்போ எத்தனை மணிக்கு திறக்கணும்? ஆனால் எத்தனை மணிக்கு திறக்க போகிறீங்க? இப்படி வீடியோ எடுத்து போகல 8 மணி என்ன ஓடத்த இப்போ 9 மணி என்ற 8:30 9 மணி ஆகுது. இந்த திறப்பீங்களா? இந்த திறப்பீங்க ஓ 8 மணி பழங்கள் அடுக்கி வச்சுக்காங்க. 8 மணிக்கு திறக்கிறேன்னு சொன்னது, பழங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நேரம் வந்து 8:30 8:45 ஆகுது போல இருக்குது. அது வந்து இப்போ கேட்க சொல்கிறாங்க 8:30 9 மணி ஆகுமா அப்படின்னு சொல்லி. இப்படி தான் சில விஷயங்கள் குற்றம் குறைகள் தவறுகள் சிலது நடக்கத்தான் செய்யும். இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லக்குள்ள சில பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். இனி இப்போ வீடியோ பார்த்து என்ன குற்றம் முறைகளாக தான் சொல்லி கொண்டு போகிறோம்னு சொல்லி நினைக்கப்படாது. நிறைகள் இருந்தால் வந்து அதுகளையும் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாட்டு திருவிழாண்டு வைத்ததுக்கு பதிலாக வந்து வெளிச்ச திருவிழாண்டு வச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னா அவ்வளோ வெளிச்சம் இருக்குது. எல்லா இடமுமே வந்து லைட் போட்டு உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமைன்றதால வந்து ஒரு வேளை க்ரௌட் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுகள் வந்து இங்கே பக்கம் இன்னுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஹார்ட் ஷேப்பில் போட்டு அப்படி செஞ்சுருக்காங்க. லைட் செக்ஷன் எல்லாம் வந்து நிறைய ஒரு கேம் ஒன்று விளையாடலாம்னு சொல்லி டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கேன். இந்த டீல் போடுவோம். 200 ரூபாய்க்கு இறஞ்சி நீ டோல் எடுத்து என்னன்னா அந்த 200 ரூபா அவனுக்கு தான் அப்படி டீல். தனுஜன் வந்து 200 ரூபா காசோட வந்து போகிறார். இந்த 200 ரூபா டிக்கெட்டில் வந்து வேறு வந்து பொம்மை எடுத்தாருன்னு சொல்லி நான் வந்து அந்த 200 ரூபா காசு நான் கொடுக்க போகிறேன் அவருக்கு. இப்போ இல்லை எதுக்கு வைக்கிறல திருப்பி சும்மா இனி அப்போ எவ்வளோ தானே இப்படி உள்ள அங்கால இத்தாலியிலிருந்து வருகை தந்திருக்கும் அண்ணன் ரொட்டி பிரட்டி கொண்டிருக்கிறார். ரீச்சாவுடைய உரிமையாளர் வந்திருக்கார். பொஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் கொத்துரொட்டி வருது. இப்போ நமக்கு ஸ்பெஷல் கொத்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டம் சூடு பிடித்திருக்கிறது. இப்போ வந்து களத்தில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார் ரீச்சாவுடைய உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா அவர்கள் வந்திருக்காரு. அதாவது இப்போ ஒரு நான் உங்களை பற்றி பெரிய பில்டப்பில் அடிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ அப்பாக்களோட பிள்ளையோட வந்து காய்ச்சி கொண்டிருக்கார். ஆளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறா சொல்லிக்கார். ஸ்பெஷல் கொத்தண்டா அப்படி தான் கொஞ்சம் பார்த்து மாறாங்க போடு போடுவோம். இப்போ நிறைய ஸ்பெஷல் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீச்சாக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா அவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. அப்படி இந்த ப்ரோக்ராமுக்காக வந்தாரான்னு தெரியல, அவருமே வந்திருக்காரு. அப்படி ரீச்சா போஸ் வந்து போட்ட கொத்துரோட்டியும் வந்து ஷோ வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டிருக்காரு. சார் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இது பண்ணுறேண்ணா இல்லை மட்டன் கொத்து ரொட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஆக்சுவலாக தான் ஃபஸ்ட் டைம் ஜப்னா வரேன். இந்த ப்ரோக்ராமுக்காக வந்தீங்களா? இல்லை சும்மா வேற ஒரு ஈவெண்ட்டாக வந்தேன். ரீச்சாவில் இந்த உணவு திருவிழா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஊரோட பனங்கிழங்கு பணியாரம், அப்புறம் பருத்தி வடை, ஸோ அந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். சாப்பாடு வகைகள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆமாம் யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. ஓகேண்ணா, ஓகே, நன்றி. சந்தோஷம். ரீச்சாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் ஒரு ஆளை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யாருன்னு காட்டுறேன், யாராச்சும் கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ வந்து எல்லாம் வந்து சாப்பிட கொண்டு போகிறதால இப்போ வந்து இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிட்லாம்னு சொல்லி ஸ்வீட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அரியகரம் லட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆடுங்க, எனக்கு செஞ்சது பனங்காப்பழம் அதில் எடுங்க, எனக்கு செஞ்சு எடுங்க. இன்னொன்று வைங்கண்ணா.
மில்க் டாஃபி எடுங்க, மில்க் டாஃபி இருக்குது, பயத்தம்பலகாரம் இருக்குது. இங்கே வந்து மெயினாக வந்து யாழ்ப்பாணத்தை ஃபேமஸ் பனங்கப்பலகாரம் இருக்குது. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வீட் ஐட்டங்கள், ரவா லட்டு இருக்குது, குக்கீஸ் இருக்குது. அதில் வந்து பருத்தித்துறை வடை, இனிப்பு பூந்தி, முறுக்கு, தேங்காய் டொஃபி. இனிப்பு கூட சாப்பிடக்கூடாதுன்றதால வந்து பனங்கப்பலகாரம் ஒன்று சாப்பிட்றது. படுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மோதகம் இருக்குது, கொழுக்கட்டையாது மோதகம். இங்கே ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி வச்சுருக்குது. எனக்கு வேணாம். அவ்வளோ அவ்வளோ எத்தனை தண்ணி? ஏன் 2 குத்தி பாருங்கம்மா. நான் குத்தி பார்த்து ஏற்கனவே. அச்சமயம் பெண்குட்டி அவர்களுடைய இதை அடிச்ச நாம ஒரு நோண்டியா போய் இதை விட்டு தானே அடிக்கிறல. எப்படி அடிக்கல தானே இந்த எந்த ஆள் அடிக்க வேறு மெஷினுடைய இப்போ தெரியல பார்ப்போம். ஆமாம் 300 400 500 600. அப்பா இது உடஞ்சிடும். எத்தனை கட்டுமா நல்ல அடி பொறுத்து. எத்தனை விழுந்தது? எத்தனை வச்சு அடிக்காது நல்ல அடியாது. அந்த 600 400 பரவாயில்ல. அத்தான் 600 ரூபாய் அடிப்பாரா? கூத்து எண்டமே 100. சரி ஓமா 371 கை தந்திருக்கும் 50 உன்ன முந்திதான். அப்போ சாதியா போயிட்டு என்னடா சிம்பிள் அடிச்சு போடுவோம். இந்த 500 பிள்ளையாரப்பா. ரைட் இன்றைக்கு வந்து 600 அடிச்சே தீர்வன்ன்ற ஒரு இதில் இருக்கார். பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்ணுறார் அண்ணா வந்து பார்ப்போம். 500 தாண்டா காணுமா அவருக்கு. அப்பா தரமான ஒரு அடி, தட்டமான அடி. ஐயோ அடி சரி அடி சரி. வந்து பொம்மை எடுக்க போகிறோம். எதுக்கும் போடலாம் தானே? மற்றதுக்கும் இது மட்டும் தானே? 2 coins இல்ல. ஓ இப்போ உணவு திருவிழா முடிந்து ஆடலும் பாடலோட வந்து உணவு திருவிழா முடிஞ்சு இப்போ வந்து வீட்டை வந்து திரும்பியாச்சு. தொண்டை எல்லாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு திரும்புகிறோம். ஓகே வந்து மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம். தொண்டை வந்து கதைக்கலாம் இருக்கிறதால வந்து காணொலியை வந்து கூட வந்து முடிச்சு கொடுக்கலாம். உணவு திருவிழா வந்து முடிச்சுட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காணொலிகளில் வந்து இடைக்கிடைக்க வந்து சில குறைகள் வந்து சொல்லியிருப்போம். அது வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக வந்து பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ரோக்ராமை தான் வந்து இது இருந்துச்சு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபா வந்து ஃபுல்லாக வந்து சாப்பாட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து கொடுத்த அந்த 3000 ரூபாய்க்கு வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து 10 மணி மட்டும் அது வந்து ஒரு வேலிடான ஒரு ப்ரோக்ராம், ஒரு மெமரபுளான ஒரு நாளாக வந்து அது வந்து மாறித்து. எனக்கு உண்மையிலே மிச்சம் இருக்கிற 3 நாளில் வந்து இன்னும் ஒரு நாளோ இல்லாட்டி ஒவ்வொரு நாளுமே போனால் கூட ஓகேன்ற மாதிரி உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. போகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம போடுறா வந்து ஒவ்வொரு நாளும் 3000 பே பண்ணணும். அடுத்து டிராவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிநொச்சியில இருந்து போகிறதுக்கு அதில் வந்து ஒவ்வொரு நாளும் போகலான்னு சொன்னாலும் ஃபைனலாக வந்து ஒரு ஜெனுவனா வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபாய்க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வேலிடான ப்ரோக்ராம். ஃபேமிலியோடு சரி, கப்புள்ஸாக சரி, எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி ஃபுல் வைப் எடுக்கக்கூடிய மாதிரி அந்த நாள் வந்து முடியுமென்று ஒரு கரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.